உங்களுக்கு வெக்கத்துக்கும் உங்க நாணத்துக்கும் உங்க அச்சத்துக்கும் இந்த 5000 ரூபாய் கூட ஆதி திராவிடர்களுக்கு போய் சேர வேண்டியது. எப்பவுமே சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஆதி திராவிடர்கள் பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்திய பெண்மணிகள் அச்சத்துடனும் நாணத்துடனும் சந்தோஷமாக ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல கழிவறை கட்டணும்னு 12 கோடி இந்த உலகத்திலேயே உலக வரலாறுலயே யாரும் கட்டாத மாதிரி நம்ம நரேந்திர மோடி ஐயா 12 கோடி கழிவறை கட்டி கொடுத்தாரு. ஒரு மருத்துவருங்கிற முறையில அவர் கடைசி நாள் வரைக்கும் அவர் தலை வணங்குவது. நான் உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லலையே, ஆனா உங்களுக்கு வெக்கத்துக்கும் உங்க நாணத்துக்கும் உங்க அச்சத்துக்கும் ஒரு வழி வகுத்தார். நான் சொல்லிட்டு இருந்த ஒரு மருத்துவருங்கிற முறையில வயலுக்கு பல பெண்கள், கழிவறை இல்லாத பெண்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆண்கள் நின்றுட்டு இருக்கான்னு சின்ன சின்ன கிராமங்கள்ல தள்ளி போய் பாத்ரூம் போயிட்டு வருவாங்க. பாம்பு கடிச்சு செத்துருவாங்க. இந்த பாம்பு கடியாலவே கடந்த 15, 17, 20 வருஷங்கள்ல 10 லட்சம் பேர் இந்தியாவில இறந்து போயிருக்காங்க. மெடிக்கல் ஃபேக்டர். அதுல நிறைய பெண்கள் இருந்தது. இந்த மாதிரி வெளியில போய் இங்கெல்லாம் ஆண்கள் உட்கார்ந்தாங்க, தண்ணி அடிச்சிருக்காங்க, தள்ளி போலாம். இப்ப பாத்தீங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம் அது மாதிரி ரொம்ப கம்மியாகி இப்ப பெண்கள் பாம்பு கடியால இருந்து போவதில்லை, பெண்கள் வயல்ல தள்ளி போறதில்லை. பெண்களுக்கு அச்சம் நாணம் மனம் பயப்பு கொடுக்கிற அளவுக்கு நரேந்திர மோடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, காமராஜரை பத்தி சொல்லுவாங்க. காமராஜர் முதலமைச்சர் சிஎம் இருக்கும் போதே அவங்க அம்மாவும் காமராஜருடைய அக்காவும் குடத்தை புடிச்சுக்கிட்டு 2 தெரு தள்ளிட்டு போய் தண்ணியை புடிச்சிட்டு வருவாங்களாம். அங்க உள்ளவா பார்த்த மினிஸ்டர், ஐயோ முதல்வருடைய அம்மாவும் அக்காவும் இருக்காங்களேன்னு சொல்லி அன்னைக்கே பைப் கனெக்ஷன் போட்டு கொடுத்தாரு. காமராஜர், காங்கிரஸ்க்கு எனக்கும் பல வேறுபாடு இருக்கு. காமராஜர் ஐயா யூனிக் மேன். அந்த மினிஸ்டர் கூப்பிட்டு எங்க அம்மாக்கு என் அக்காவுக்கு மட்டும் ஏன் போடுற, மத்தவங்களுக்கு எல்லாம் போட்டு அப்புறம் எங்க அம்மா அக்காவுக்கு போகணும்னு சொல்லி அந்த பைப் கனெக்ஷனை தடுத்தாரா காமராஜர். நரேந்திர மோடி ஐயா என்ன பண்ணாரு, பல கோடி வீடுகளுக்கு அந்த பைப் கனெக்ஷன் கொண்டு வந்து நீங்க தப்புன்னு பைப் ஓபன் பண்ணா தண்ணி வர்ற ஜல் ஜீவன் எங்க திட்டத்தை கொண்டு வந்தாரு. அவரு ஸ்டிக்கரை போடல, இன்னொருத்தர் காசு கொடுத்து ஸ்டிக்கர் போடுறாங்க. ரொம்ப அழகா முத்தமிழோ வெங்கடேஷனோ வெங்கட்ராமன் 2-3 பேர் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த 5000 ரூபாய் கூட ஆதி திராவிடர்களுக்கு போய் சேர வேண்டியது. எப்பவுமே சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஆதி திராவிடர்கள் பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும்? எழுத தெரியாது, பேச தெரியாது. அந்த ஆதி திராவிடர்கள் ஒரு ஃபண்ட் வரும், வருஷம் அது திருப்பி அனுப்பிடுவாங்க. பேசுறது மட்டும் சமூக நீதி. ஆனால் நமது நரேந்திர மோடி ஐயா பாஜக ஒரு ஆதி திராவிட பெண் ஆதி திராவிட குலம் விதவை, இந்த அம்மாவை எடுத்து வேற எந்த நாட்டும் நடக்காது. இந்த அம்மாவை கொண்டு வந்து முதல் எம்எல்ஏ ஆக்கி அப்புறம் கவர்னர் ஆக்கி இன்னைக்கு நமது ஜனாதிபதி திரௌபதி முர்மு உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா. நான் கேட்கிறேன், இந்த பொன்னான காலத்துல இந்த பொன்னான ஆட்சியில திரௌபதி முர்மு ஒரு ஜனாதிபதி ஆகும்போது இங்க இருக்கிற பெண்கள் நீங்க நிறைய பேர் இதுல எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஏன் ஜனாதிபதி கூட ஆகலாம். அந்த கனவை நீங்க காணலாம். அம்மா 2029 வருது பாருங்க, செம்மையான ஒரு தேர்தல். 33% நம்ம சகோதரிகளுக்கு ஓட்டுடோய். அந்த திருப்பம் நமது அரசியல் அமைப்பு சட்டத்துல கொண்டு வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 106வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 33% பெண்கள், வருங்கால எம்எல்ஏ எம்பி எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெண்கள் கவுன்சிலர் சீட்டுக்கு, எம்எல்ஏ சீட்டுக்கு, எம்பி சீட்டுக்கு, ராஜ்யசபாக்கு 33% நம்ம சகோதரிகள், நம்ம மனைவிகள், நம்ம பெண்கள், ஏன் நம்ம தாய்கள் நிக்கலாம். மயிலாப்பூர்ல நிக்கணும், நீங்க எல்லாம் நிக்கணும், நிக்க வைப்போம். நீங்க நிக்கலனா கூட அதுதான் பெண் உரிமை, அதுதான் நிஜமான பெண் உரிமை. கடை நான் உனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன், கடை நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், கடை சொல்றது பெண் உரிமை. அது எலும்பு துண்டு. ஏமா இந்த மந்திரி சொல்லிட்டு இருந்தோன்னே ஒரு பொன்முடி பாவம் அம்மா அங்க மாதிரி இவ்வளவு மாதிரி அம்மாக்கு என்ன ஓசியா பரியா பஸ்ல இன்னும் அப்படியே பேசுறது. அவங்க உரிமை எங்க பெண்களுக்கு எங்க சகோதரிகளுக்கு கொடுக்கணும்டா. எங்க ஆளுங்க சேரியில இருந்து வந்தாலும் சரி, கோயில இருந்து வந்தா கூட எங்க சகோதரிங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தது என்ன ஓசியா எடுத்துக்கிட்டியா, என்ன ஓசியா கொடுக்குறது? நீங்க மட்டும் இந்த மாதிரி தோண்டி 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 மண்ணு விப்பீங்க. நீங்க 1000 கோடி எடுத்துட்டு இருப்பீங்க. எங்க பெண்கள் ஒரு பஸ்ல போறதுக்கு மட்டும் நீங்க இலவசம் பண்ணிட்டு என்ன ஓசி சொல்றது? இந்துக்கள் எவ்வளவு இந்துக்கள் இருக்கீங்க. யாராவது இன்னொரு மதத்தை போய்
சைவம் வைணவம் ஒரு பொது மேடையில பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்பேற்பட்ட அசிங்கமாக சைவம் வைணவம் சைவம் இதுதான் வைணவம் இதுதான். நாங்க பெண்கள் கிட்ட போகும்போது விபச்சாரிகள் கிட்ட போறதை பத்தி பொதுவெளியில ஒரு அமைச்சர் பேசுறது வேற எந்த நாட்டிலும் கேட்க முடியாது, தமிழ்நாடுல தான் கேட்க முடியும். 40,000 கோயில்கள் இருக்கிற தமிழ்நாடுல நாங்க விபச்சாரி கிட்ட போவோம், விபச்சாரி இப்படி பண்ணா சைவம் அப்படி பண்ணா வைணவம் சொல்வாருன்னு அசிங்கமான அப்பத்தப்பான விஷயத்த ஒரு பொதுவெளியில எடுத்து வைக்கிறாம நம்ம அதை கேட்டுட்டு நம்ம சிவராத்திரிக்கு என்னமோ போய் நாங்க சாமியை கும்பிட்டு வருவோம்னா என்னங்க? அடிச்சு கேட்கணும். இதுதான் ஜனநாயகம். படம் இல்ல ஜனநாயகம், உங்க கையில இருக்கு ஜனநாயகம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்மணியோட கையில இருக்கு ஜனநாயகம். நீங்க உங்க பக்கத்து வீட்டு ஆட்கள் கிட்ட சண்டை போடணும், எல்லாரும் ஓட்டு போடணும்மா. இந்த வாய்ப்பு நம்ம இழந்துட்டோம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு குடும்பம் தான், பேரன் கொள்ளு பேரன் வீட்டு பேரன் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இவங்க கப்பலா வாங்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் மண்ணை தோண்டி வித்துட்டு இருப்பாங்க, ஆத்து முறை வித்துட்டு இருப்பாங்க. நண்பன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமக இருந்து கூட சமீபத்தை பேசினாரு. முந்தா நேற்று விஜயபாஸ்கர் அதிமுக இருந்து அண்ணன் பேசினாரு. மணல் இந்த பாருங்க, இந்த பசங்க என்ன சந்தோஷமா இருக்காங்க. ஒரு ட்ரோனை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஏன் நம்ம அது மாதிரி நினைக்க முடியாது? எல்லா பசங்களும் சந்தோஷமா இருக்கட்டுமே, எல்லா தாய்மார்களும் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லா பிள்ளைங்களும் எங்க வேணா பொற்ற பிள்ளைங்க எங்க வேணா போகட்டுமே. அப்பேற்பட்ட ஒரு பொன்னான காலம் வருது. நீங்க எல்லாம் நினைச்சா இது மாதிரி 1 2 இல்ல 1000 கூட போய் இது மாதிரி நம்ம தெருக்கூட்டம் பேசி 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 இடங்களை மாத்தி நம்ம ஃபியூச்சர் வருங்காலத்தையே நம்மளால மாத்த முடியும். அது உங்களால பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியும். பேர்பட்ட தளபதிகள் நான் எங்கேயும் இது மாதிரி பார்த்தது இல்லைங்க, இது மாதிரி பார்த்தது இல்லைங்க. காசுக்காக வர்ற கூட்டம் இல்லைங்க, இது மனசுக்காக வர்ற கூட்டம். இந்த சக்தியும் உங்க சக்தியும் சேர்ந்தா அதுதான் கரெக்டா வச்சிருக்காங்க அருள்ஜி. சக்தி கேந்திரான்னு, இதுதான் சக்தி கேந்திரம் வச்சிருக்காங்க. சேர்ந்தா மாற்றும். இன்னைக்கு நீங்களாம் வீட்டுக்கு போகும்பொழுது மாற்றம் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தது ஏமாற்றம். ஏவ தூக்கிடுவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம். ஏமாற்றம் இருக்கும் இடத்தில் மாற்றத்தை கொண்டு வருவோம். அந்த மாற்றம் வலிமை இருந்தாதான் மாற்றம் வரும்.